கேட்கிறாரே பழனிசாமி, என்ன யோகிதை இருக்கிறது அவருக்கு திமுக ஆட்சியை பற்றி கேட்பதற்கு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டு, அப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட 4.25 ஆண்டு காலம் நீயும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றாக கைகோர்த்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கூட்டம் அல்லவா நீங்கள்? ஆனால் எங்கள் தளபதி பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த 3.25 ஆண்டு காலத்தில் 3 முறை வெளிநாட்டுக்கு பயணம் செய்து பல தொழில் முனைவோரை கொண்டு வந்து, தொழிற்சாலையை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 3.25 ஆண்டு காலம் பல தொழிற்சாலைகள் வந்திருந்தாலும் கண்ணி கட்டிய தூரத்தில் இருக்கிற ராணிப்பேட்டையிலே தான் 26 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற திட்டத்தை எங்கள் தளபதி உருவாக்கினார் என்றால், நான் கேட்கிறேன் பழனிசாமி அவர்களே, உன்னை மட்டும் கேட்கவில்லை, உங்க அம்மா ஜெயலலிதாவை சேர்த்தே கேட்கிறேன். அம்மையா ஜெயலலிதா ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலும் சரி, ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தோம், வேலை கொடுத்தோம் என்று மார்க்கெட்டு பேச உங்களால் யோகிதை இருக்கிறதா? 17 லட்சம் மாணவர்கள் காலையிலே படிக்கிறார்கள், எல்லோருக்கும் காலை உணவு கொடுப்போம். ஐயா நிதி ஆதாரம் இல்லை என்று சொன்ன போது தளபதி அவர்கள் நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், இந்த பிள்ளைகள் தான் எதிர்காலம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய் உள்ளம் என்ற தலைவர் தளபதி அவர்கள். சகோதரர் சேலம் கோவிந்தன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை ரத்தன சுருக்கமாக, குறிப்பாக நம்முடைய கழக ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னர் ஆற்றியிருக்கிற பணிகளை இங்கே குறிப்பிட்டு விடைபெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னர் 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமானால் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு தாய்மார்களின் விடியலுக்கான ஒரு ஆட்சியாகவும், தமிழகத்தின் ஒரு மறுமலர்ச்சிக்கான ஆட்சியாகவும், வளர்ந்து வருகிற இளைய சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காகவும் தான் இந்த ஆட்சி அமையும். அந்த ஆட்சிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு சிறமேற்கொண்டு பணியாற்றுவோம் என்று தளபதி அவர்கள் அறிவித்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்த சூழலை எப்படிப்பட்டது என்று இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கும் சரி, வணிகர்களுக்கும் அன்புக்குரிய பெரியவர்களுக்கும் தெரியும். ஒரு பக்கம் அரசு கஜானா காலியாக இருக்கிறது. காரணம் கொரோனா என்கிற கொடிய நோயை காரணம் காட்டி அந்த கஜானாவை முழுக்க வேட்டு வைத்துவிட்டு கொள்ளையடித்து சென்ற ஒரு கூட்டம் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டம். இன்னொரு பக்கத்தில் இந்த ஆட்சி எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்கு திட்டமிட வேண்ட மனவாத கூட்டம், ஒன்றியத்தின் பிரதம அமைச்சராக இருக்கிற மோடியினுடைய கூட்டம், இன்னொரு கூட்டம் உலகத்திலே உள்ள 132 நாடுகளை கபலீகரம் செய்து கொண்ட கொரோனா என்கிற கொடிய நோய். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தளபதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை? முழு பலகையின் மீது நடந்து போவதை போல கொடூரமான கஷ்டத்தின் அடிப்படையிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற தளபதி அவர்கள் முதல் கட்டமாக இங்கே இருக்கிற அருமை தாய்மார்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த நேரத்தில் கொரோனா காலகட்டத்தில் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார். தளபதி அவர்கள் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக இருந்து சொன்னார், முதலமைச்சர் பழனிசாமி அவர்களே 1000 ரூபாய் இது பத்தாத சூழலை 5000 கொடுங்கள் என்று சொன்னபோது, நீ யார் சொல்வது நான் யார் கொடுப்பது என்று ஆணவத்தின் உச்சிக்கு சென்றவர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த மீதமுள்ள 4000 ரூபாயை 10 நாட்களுக்குள்ளாக 2 தொகையாக 2000 என்று வழங்கியவர் தான் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாங்கள் மார்கட்டி சொல்லிக் கொள்ள முடியும். நிதி நெருக்கடி நிலையிலேதான் அந்த தலைவர் இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்திட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட வேண்டும் என்ற சூழலில்தான் இங்கே தாய்மார்கள் பெருந்தளாக வருகை என்று அழைத்து வரப்பட்டு அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம். இந்த பெண்களின் முன்னேற்றம் தான் ஒரு
ஆட்சியினுடைய சாதனை என்று உணர்ந்தவர் எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்ணினத்தின் பெருமையை பற்றி பேசினால் போதாது, அந்த பெண்கள் தலைநிமிர்ந்து சமுதாயத்தில் நடந்திட வேண்டும் என்று எண்ணியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி பகுதியிலே அன்றைக்கு மகளிருக்காக இந்தியாவிலே முதலாக சுய உதவி குழுவை உருவாக்கி அந்த பெண்களை சமுதாயத்தில் தங்கள் சுயக்கால்களில் இருந்து பணியாற்றிட வேண்டும், உயர்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுய உதவி குழுவை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த குழுவை சார்ந்த பெண்களை தளபதி அவர்கள் ஒரே நேரத்தில் 7 மணி நேரம் நின்றடத்திலே நின்று அந்த பெண்களை மேடைக்கு வைத்து தருகிற அந்த சுடர்நிதியை வழங்கினார்கள். அப்பொழுது ஒரு பெண் மேடைக்கு கீழே இருந்து இறங்கி மேடையில் வருகிறார்கள். ஐயா, நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் மட்டும் இவ்வளவு நேரம் நிற்கிறீர்கள், உங்கள் கால்கள் வலிக்கும், ஆகவே நீங்கள் அமர்ந்து கொண்டு கொடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே தளபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அன்பு தாய்மார்களே, நீங்கள் இங்கே மேடைக்கு வருகிறீர்கள், இந்த சுழலை காசோலையாக பெறுகிற போது உங்கள் முகத்திலே ஏற்படுகின்ற மலர்ச்சி, அந்த புன்னகை, அதை பார்க்கிற போது எனக்கு ஏற்படுகின்ற இந்த கால்வழி எல்லாம் கரைந்து போய்விட்டது அம்மா என்று தளபதி அவர்கள் உங்களைத்தான் பெருமைப்படுத்தியவர். அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு கையெழுத்தை போட்டு நிறைவேற்றிய தீர்மானம். என்ன தீர்மானம்? இங்கே சகோதரர் கோவிந்தன் சொன்னதை போல இன்றைக்கு புதிய புதிய பேருந்துகள் வாங்கி இந்த நம்முடைய மாநகரத்தில் விடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் போல தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டத்தின் தலைநகரங்களிலும் மாநகர பேருந்துகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாநகர பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்வதற்காக இலவச பயணம் என்று போடலாம் என்று அதிகாரிகள் கூறுகிற போது, இலவசம் என்று என்னுடைய சகோதரிகளை கேவலப்படுத்த விரும்பவில்லை. அந்த சகோதரிகள் அருமையாக பயணம் சென்று வருவதற்காக மகளிர் விடியல் பயணம் என்று வைத்தவர்தான் நம்முடைய தளபதி அவர்கள். அதே போல இங்கே பெண்கள் அமர்ந்திருக்கிற காரணத்தால் இன்னொன்று நிலைப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு மாதாவாத 15 காலை 10-11 மணிக்குள்ளாக உங்கள் கதவை எப்படி காலை வேளையிலே பால்காரன் தட்டுகின்றாரோ அதை போல முதலமைச்சராக இருக்கிற உங்கள் வீட்டு உங்கள் அண்ணன், உங்கள் சகோதரன், குடும்பத்தை மூத்தவர் தளபதி அவர்கள் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று வங்கி கணக்கிலே தான் என்று வந்து விடுகிறது. அந்த தொகைக்கு தளபதி அவர்கள் வைத்த பெயர். குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கிற தொகை கூட அவர்களுக்கு உரிமை தொகை என்று பெயரிட்டு மகிழ்ந்த தலைவர் தான் நம்முடைய தளபதி என்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டுவது மட்டுமல்ல, 6வது 12வது வரை படித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிற போது அந்த பெண்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண்கள் திட்டத்தின் பெயராலும், குறிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்துகிற சூழ்நிலையில் பல்வேறு பத்திரிகைகளும் சரி, தாய்மார்களும் சரி, தளபதி இடத்திலே கேட்ட ஒரு வார்த்தை, கல்லூரியில படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கிற போது அதே மாணவர்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது என்று கேள்வி கேட்ட நேரத்திலே தளபதி அவர்கள் வைத்த ஒன்று, தலைவர் கலைஞர் முதலமைச்சரப்பா, அப்போது நான் தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1000 விளக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திலே செயல்பட்டுக் கொண்டிருந்த நேரம் முதலமைச்சராக இருந்த கலைஞர் 8வது வரை இருந்த இலவச பஸ் பாஸ் திட்டத்தை 10வது வரை என்று உயர்த்தினார். அப்போது சட்டமன்றத்திலே நான் எழுந்து கேட்டேன், 10வது வரை தந்திருக்கிறீர்கள், ஏன் அந்த பிள்ளைகளுக்கு 12வது வரை தரக்கூடாது இலவச பஸ் பாஸ் என்று அன்றைக்கு கேட்டேன். அதை பெற்றுக் கொடுத்தவன் தான் இந்த ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதி கட்டணத்திலே
பஸ் பயணத்திற்கான அந்த கட்டண சலுகையை பெற்றுக் கொடுத்தவரும் இந்த ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உங்களுக்கும் அந்த 1000 வந்து சேரும் உங்கள் வங்கி கணக்கு என்று சொல்லிவிட்டு கடந்த நிதிநிலை அறிக்கையிலே அந்த திட்டத்தை அறிவித்தவர் தான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்காக நமக்காக நாட்டுக்காக முதலமைச்சராக அமர்த்தப்பட்ட தளபதி அவர்கள் செய்திருக்கிற செயற்கரிய காரியம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஈ.கே. இளங்கோவன் அவர்கள் அண்மையிலே ஒரு வார காலத்திற்கு முன்னர் மறைந்து விட்டார். அவர் மகன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஈரோடு கிழக்கில் அதிலே வந்த இடைத்தேர்தலில் ஈ.கே. இளங்கோவன் அவர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் இப்போது மறைந்து விட்டார். அப்படி மறைகிறவர் தேர்தல் களத்தில் இருந்த போது தளபதி அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கேட்டார், நீங்கள் எத்தனையோ செய்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் மிக முக்கியமான காரியம் அந்த குடும்ப தலைவர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை 1000 என்று கேட்டார்கள். அதையும் கொடுத்து விட்டுத்தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏராளமான திட்டங்கள் இதை போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்மை காக்கும் இன்னுயிர் காக்க 48 என்ற திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் சாதாரணமான திட்டம் அல்ல, ஒரு சிந்தனை உள்ளவனின் மனதிலே தோன்றுகிற திட்டம். இந்த சமூகத்தில் யாருக்கும் தோன்றாத ஒரு திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தோன்றியிருக்க என்ன காரணம்? இங்கே நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையிலே அருகிலே இருக்கக்கூடிய பிரதான சாலை அண்ணா மெயின் ரோட்டில் ஒரு விபத்து ஏற்படுகிறது என்றால் விபத்துக்குள்ளார ஒரு துடிதுடித்துக் கொண்டிருப்பார். நேரம் கழிய கழிய ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் மாய்ந்து விடுமோ என்கிற சூழ்நிலை இருக்கிற போது கூட அவனை காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற KM மருத்துவமனையை கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்று யாரும் நினைப்பதில்லை. காரணம், அப்படி சேர்க்கப்பட்டால் வழக்கென்று ஒன்று வந்தால் தான் சாட்சியாக சேர்க்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுவோமோ என்கிற காரணத்தால் பார்ப்பார்கள். கையிலே இருக்கிற செல்பேசியிலே படம் எடுத்து அதை வெளியிடத்தான் செய்தார்களே தவிர, ஆனால் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அப்படி விபத்துக்குள்ளாகின்ற அவரை அழைத்துக் கொண்டு அருகிலே இருக்கின்ற அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் அல்லது மிக உயர்ந்த மருத்துவமனையாக இருக்கிற KM மருத்துவமனையாக இருந்தாலும் இவர்களை சேர்க்கிறீர்கள் என்றால் முதல் 2 நாட்களுக்கு 48 மணி நேரத்திற்கு ஆகிற செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவரை அழைத்துக் கொண்டு மருத்துவமனையிலே சேர்க்கிறவருக்கு வெகுமதியாக பரிசு தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள். அந்த திட்டத்திற்கு கோல்டன் அவர் என்று தங்க நேரம் என்று பெயர் சூட்டியவர் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த ஆட்சி நடைபெற என்றால் அறுவை தாய்மார்களே, உங்களுக்கான பல திட்டங்களை நான் சொல்லியிருந்தாலும் வெளி மாவட்டங்களிலே இருந்து சென்னைக்கு வந்து பணியாற்றுகிற தாய்மார்கள் பெண்கள், அந்த பெண்கள் பல வீடுகளை பிடித்து தங்கு விடுதியாக தங்குகிறார்கள். அவர்களுக்கு அரசின் சார்பில் தோழிகள் தங்கும் விடுதி, தோழிகள் தங்கும் விடுதி என்று பெயரிட்டு அரசின் சார்பிலே அவர்களுக்கு தங்கிற விடுதியை கட்டிக் கொடுத்தவர்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க பிறகு தலைவர் கலைஞரால் எந்த நேரத்திலே குடிசை பற்றி எரிந்து விடுமோ, எரிகிற குடிசையிலே உயிர்கள் மாய்ந்து விடுமோ, சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கின்ற ஆடை அவரங்கள் தங்க நகைகள் எல்லாம் காலல் நீர் போல் கலைந்து விடுமோ என்று ஏங்கிக் கொண்டு வாழ்ந்தார்களே குடிசையில் இருந்த மக்கள், அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அண்ணா கண்ட கனவுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். அந்த இறைவனை ஏழைகளின் சிரிப்பில் காண வேண்டும் என்பதற்காக குடிசையில் இருந்தவர்களை கோபுரத்திலே அமர்த்திட 1971 ஆண்டு முதல் வாரிய தலைவராக அரங்கல் அவர்களை கொண்டு தொடங்கப்பட்டது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். அப்போதிலிருந்து தொடங்கப்பட்ட அந்த வாரியத்திலே ஒதுக்கப்படுகிற வீடுகளுக்கு
குடும்ப தலைவர்கள் பெயர் தான் போடப்பட்டது. ஆண்கள் பெயரில்தான் வீட்டுக்குரிய ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்டது. ஆனால் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க பிறகு அந்த குடிசை மாற்று வாரியம் என்கிற திட்டத்திற்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குடிசை மாற்று வாரியம் என்பதை மாற்றி நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்று உருவாக்கி அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் ஒதுக்கப்படுகின்ற வீடுகளாக இருந்தாலும் பழைய கட்டடங்கள் இடித்துவிட்டு புதிதாக கட்டப்படுகிற கட்டடங்களாக இருந்தாலும் இனி ஆண்கள் பெயரிலே கிடையாது, குடும்ப தலைவிகளின் பெயரில் தான் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் தான் நம்முடைய அன்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அதை இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சிறப்பான ஆட்சியை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த ஆட்சியை சாதித்து விட்டார் என்று கேட்கிறாரே பழனிசாமி, என்ன யோகிதை இருக்கிறது அவருக்கு திமுக ஆட்சியை பற்றி கேட்பதற்கு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருக்க பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டு அப்படி பொறுப்பேற்றுக் கொண்ட 4.25 ஆண்டு காலம் நீயும் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றாக கைகோர்த்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த கூட்டம் அல்லவா நீங்கள்? உங்கள் ஆட்சியில் என்ன திட்டம் நிறைவேற்றப்பட்டது? ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தோம், 1000 பேருக்கு வேலை கொடுத்தோம் என்று மார்க்கெட்டில் நாளைக்கே பழனிசாமி இடத்தில் மேடை போட்டு சொல்ல முடியுமா? அதிமுக அமைச்சர்கள் மேடை போட்டு சொல்ல முடியுமா? அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்ல முடியுமா? ஆனால் எங்கள் தளபதி பொறுப்பேற்றுக் கொண்ட இந்த 3.25 ஆண்டு காலத்தில் 3 முறை வெளிநாட்டுக்கு பயணம் செய்து பல தொழில் முறைகளை கொண்டு வந்து தொழிற்சாலையை கொண்டு வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அண்மையிலே உங்களுக்கு தெரியும், தலைமை செயலகத்திலிருந்து ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அவர் தொடங்கி வைத்தார் தளபதி அவர்கள். பக்கத்தில் இருக்கிற வேலூர் மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட ராணிப்பேட்டையில் ஏறத்தாழ 25,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற அந்த திட்டத்தை 1,500 கோடி ரூபாய் செலவில் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார். அதை காலனி என்று சொல்லக்கூடிய காலனி கொடுக்கிற செருப்பு தயாரிக்கிற தொழிற்சாலை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மாலை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்று சொல்வார்கள். அதை போலத்தான் இந்த 3.25 ஆண்டு காலம் பல தொழிற்சாலைகள் வந்திருந்தாலும் கண்ணு கட்டிய தூரத்தில் இருக்கிற ராணிப்பேட்டையிலே தான் 25,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற திட்டத்தை எங்கள் தளபதி உருவாக்கினார் என்றால், நான் கேட்கிறேன் பழனிசாமி அவர்களே, உன்னை மட்டும் கேட்கவில்லை, உங்க அம்மா ஜெயலலிதாவை சேர்த்தே கேட்கிறேன். அம்மையா ஜெயலலிதா ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலும் சரி, ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்தோம், வேலை கொடுத்தோம் என்று மார்க்கெட்டு பேசவங்களால் யோகிதை இருக்கிறதா? எங்கள் தளபதியை கேட்க உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? அனைத்தையும் செய்திருக்கிறோம். சொன்னாரே இங்கே சகோதரர் கோவிந்தன், காலை உடைவிட்டோம். எப்படி தோன்றியது எண்ணத்தில் அவருக்கு? ஒரு நாள் அரசு பயணமாக ஆய்வுக்கு போகிறார். போகிற வேலையே ஒரு பள்ளிக்கு செல்லுகிறார். சென்றவர் அங்கே இருக்கிற வகுப்பறையிலே போய் அமர்கிறார். அங்கே ஆரம்ப பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் படிக்காமல் உறங்குகிறார்கள். என்ன இவர்கள் வந்தவரிலிருந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு ஒரு மாணவனை அழைத்து பேசுகிறார். என்னப்பா நீ படிக்காம வந்து தூங்குறீங்க, அதுக்காக வந்து பள்ளியில இல்லைங்க யான்னு சொல்ல, காலையில சாப்பிட்டியாரு இவரை கேட்க, சாப்பிடல. ஏன்? அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால வீட்டுல எதுவும் இல்லை, வந்துட்டேன் பள்ளிக்கு. ஆக அந்த பிள்ளைக்கு வந்து அந்த பள்ளிக்கு வந்து அந்த பிள்ளை காலையிலிருந்து மதியத்துக்கு கொடுக்கிற அந்த சத்துணவு, அதோடு கலைஞர் கொடுத்த முட்டை, அந்த திட்டம் வந்து சாப்பிடுகிறவரை அவன் எந்த நிலைக்கு ஆளாகுவான்? ஆகவே அந்த பிள்ளைக்கு காலையிலே உணவு கொடுக்க வேண்டும் என்று கணக்கெடுங்கள். தமிழகத்திலே எத்தனை ஆயிரம் பிள்ளைகள், எத்தனை பள்ளிகள் என்று 35,000 ஆரம்ப பள்ளிகள் இருக்கிறது. 17 லட்சம் மாணவர்கள் காலையிலே படிக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை உணவு கொடுப்போம். ஐயா நிதி ஆதாரம் இல்லை என்று சொன்ன போது தளபதி அவர்கள் நிதி ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம், இந்த பிள்ளைகள் தான் எதிர்காலம், அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம் என்று கொடுத்து கொண்டிருக்கின்ற தாய் உள்ளம் என்ற தலைவர் தளபதி அவர்கள் என்பதை அறுவை தாய்மார்களே உங்களுக்கு நினைவுபடுத்தி, இது தளபதிகளுடைய அன்பு பிள்ளையாய், உங்கள் வீட்டு பிள்ளையாய்,
உங்களில் ஒருவராயிருக்கிற உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் விழா. உதயநிதி அவர்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை என்றாலும் பின்னாலே அருமை அண்ணன் கோவை மதிவாளர் அவர்களும் அருமை சகோதரர் சதீஷ் அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். பகுதி கழக செயலாளர் என் அருமை சகோதரர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் கே கண்ணன் அவர்களும் மேடைக்கு வந்து விட்டார்கள். ஆகவே அருமை பெரியவர்களே, வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின். உங்கள் அன்பான ஆதரவை தாருங்கள் தளபதி அவர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.